Hello viewers, I am Sneha from the BCom C, Department of Commerce, KCS Kasanada College of Arts and Science. Welcome to my video. In this video, we see deductions from ATG to ATU and assessment of individuals. First, நம்ம பார்க்க போகிறது ATG. ATG is one of important section அப்படின்னு சொல்லலாம். ATG is regarding to donation. ATG-யை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அல்ல கேட்டகரி A 100% allowable donation, category B 50% allowable donation, category C restricted donation. category A 100% allowable donation. இந்த கேட்டகரி கீழே இருக்க ஃபவுண்டேஷன் ஆர் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டொனேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். there is no limit and there is no restriction for category A. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேட்டகரி B. PM Drought Relief Fund, Jawaharlal Nehru Memorial Fund, Indira Gandhi Memorial Fund, ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன்ஸ். இந்த ஃபவுண்டேஷன்ஸ் கீழே நீங்கள் டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டொனேட் பண்ண அமௌண்ட்டில் 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க நான் ஒரு கீ பாயிண்ட் சொல்கிறேன். ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு இந்திரா காந்தி, இந்திரா காந்தியோட பையன் ராஜீவ் காந்தி, இவங்க 3 பேருமே ஒன் ஆஃப் த பீரியடில் பிஎம்மாக இருந்தவங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் அது கேட்டகிரி பி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கேட்டகிரி ஏ எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கும் ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா நேஷ்னல், பிஎம், சிஎம், ஸ்வச் பாரத், டெக்னாலஜி, க்ளீன் கங்கா ஃபண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் அது கேட்டகிரி ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ATGயில் கேட்டகிரி சி restricted donation, approved charitable institution, donation to government or any approved authority for charitable purpose, donation to notified temple. இந்த மாதிரி notified or approved institutionsல நீங்கள் டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னா 50% ஆஃப் குவாலிஃபைங் அமௌண்ட்டை நீங்கள் கேட்டகிரி சியில் கிளைம் பண்ணலாம். அது என்ன குவாலிஃபைங் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அமௌண்ட் டொனேட்டட் ஆர் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ. இந்த 2 அமௌண்ட்டில் எது லெஸ்ஸோ அதான் குவாலிஃபைங் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குவாலிஃபைங் அமௌண்ட்டில் 50%-ஐ நீங்கள் கேட்டகிரி சியில் கிளைம் பண்ணிக்கலாம். கேட்டகிரி சியில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா ஃபேமிலி பென்ஷன் அண்ட் ஒலிம்பிக் அசோசியேஷன்ஸ்க்கு நீங்கள் டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டொனேட் பண்ண அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்டட் ஜிடிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆல் லிஸ்டட் ஷேர்ஸ் ஃப்ரம் AOP அண்ட் ஆல் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U எக்ஸ்பெக்ட் ATGயை தவிர மீதி இருக்க எல்லா டிடக்ஷன்ஸ், இந்த 4த்தையும் நீங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் அட்ஜஸ்டட் ஜிடிஐ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ATGயில் இருக்க கண்டிஷன்ஸ். ATGயில் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் பண்ணுற டொனேஷன் கேஷ் ஆர் செக் ஃபார்மில் தான் இருக்கணும், அது கைண்டாக இருக்கக்கூடாது. செகண்ட் ஒன், டொனேஷன் ஷுட் நாட் கிவ் பர்டிகுலர் பர்சன். நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்த டொனேஷன்லாம் ATGயில் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் டொனேஷன் கேஷ் ஃபார்மில் தரும்போது அது 2000க்கு மேலே போச்சுன்னா அதை ATGயில் கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. 80GG இஸ் ரிகார்டிங் டு பேமெண்ட் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட். இதில் 2 கண்டிஷன் இருக்குது. இதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் 80GGயில் பேமெண்ட் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்கள் எந்த ஊரில் ரெண்ட்டுக்கு இருக்கீங்களோ அந்த ஊரில் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன், உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் 80GGயில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ ஆர் ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ ஆர் 5000 பெர் மந்த். இந்த 3 அமௌண்ட்டில் எது லெஸ்ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ATGGயில் கிளைம் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ATGGC. ATGGC இஸ் ரிகார்டிங் டு டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி பை இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணியிருந்தால் அவங்க டொனேட் பண்ண ஃபுல் அமௌண்ட்டை ATGGCயில் கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான், பேமெண்ட் கேஷ் மோடில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ATGGA. ATGGA இஸ் ரிகார்டிங் டு டொனேஷன் டு சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு டொனேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ATGGAயில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அசஸிக்கு பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் அவரால் ATGGAயில் இந்த டொனேஷனை கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் பிஸ்னஸ் இன்கம்மை காட்டும் போதே இந்த டொனேஷனை அங்கே லெஸ் பண்ணி காமிச்சிருவாங்க. ஸோ அதை ATGGAயில் கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80TTA.
ATTTA is regarding to interest on saving bank account, post office saving account and cooperative saving account. நீங்கள் பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ATTTA கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 10,000 which are less. இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது லெஸ்ஸோ அதை நீங்கள் ATTTA கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கண்டிஷனாக ATTTA is not applicable for senior citizens. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ATTTB. ATTTB is regarding to interest on saving bank account, post office saving account and cooperative saving account in case of senior citizens. Actual interest earned or 50,000 whichever is less. இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது லெஸ்ஸோ அதை நீங்கள் ATTTBயில் கிளைம் பண்ணிக்கலாம். ATTTAக்கும் ATTTBக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் பிலோ 50 இயர்ஸாக இருந்தால் உங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை, அதாவது சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ATTTA நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 10,000 which are less அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் அக்கௌண்ட்ஸை ATTTBயில் கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 50,000 which are less கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80U. 80U, it is regarding to deduction for disability person. The person who have physical disability or handicap, they claim under 80U. Rupees 75,000 per annum for disability person, rupees 1,25,000 per annum for severe disability person. அவங்க எவ்வளோ டொனேட் பண்ணியிருந்தாலும் rupees 75,000 வரை disability person claim பண்ணிக்கலாம். 1,25,000 வரை severe disability person claim பண்ணிக்கலாம். இதோட டிடக்ஷன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்கம் டேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். மீனிங் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு நாட்டில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸும் அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அவருக்கு எவ்வளோ இன்கம் வருது, அந்த இன்கம்க்கு அவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், அதாவது ஒரு டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ, அதை அவர் எப்படி கம்ப்யூட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறது தான் அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி, அதுக்கான ஃபார்மேட் பற்றி பார்க்கலாம். அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸில் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்மேட். நம்ம 5 ஹெட்டு ஆட் பண்ணி கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்ச பிறகு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்க இந்த ஃபார்மேட் ஓப்பன் பண்ணுவோம். கேஷுவல் இன்கம், STG ஆன் லிஸ்டட் ஷேர்ஸ், LTCG, இந்த மூணுத்துக்குமே தனி டேக்ஸ் ரேட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதுக்கு டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணி நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் ஸ்லாப் அப்ளை பண்ணுறோம். டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது நம்ம 3 டேர்ம்ஸை ரொம்ப முக்கியமாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் லெஸ் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A, செகண்ட் ஒன் சர்சார்ஜ், தேர்ட் ஒன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. ஃபர்ஸ்ட் ஒன் ரிபேட் நம்ம எப்போ லெஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் 5 lakh கீழே இருக்கும்போது நம்ம ரிபேட் லெஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக 12,500 whichever is less. ஆக்சுவல் அமௌண்ட்டாக 12,500 இது ரெண்டில் எது லெஸ்ஸோ அதை நம்ம ரிபேட்டாக கன்சிடர் பண்ணி லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சர்சார்ஜ் நம்ம எப்போ ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் 50 lakh மேலே போகும்போது நம்ம சர்சார்ஜ் ஆட் பண்ணுவோம். 50 lakh to 1 crore 10%, 1 crore to 2 crore 15%, 2 crore to 5 crore 25%, above 5 crore 37% வர நம்ம சர்சார்ஜ் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. இதை ஆட் பண்ண பிறகு நம்ம கிடைக்கிற அமௌண்ட் தான் டேக்ஸ் லைபிலிட்டி, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது டேக்ஸ் ஸ்லாப் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் அதாவது அசஸி பிலோ 60 இயர்ஸாக இருந்தால் அவரோட டேக்ஸ் ஸ்லாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப் டு 2,50,000 நீல் அவரோட இன்கம் வந்து 2,50,000 இருந்தால் அவருக்கு டேக்ஸ் ரேட் கிடையாது. ஸோ அவருக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஃப்ரம் 2,50,000 to 5,00,000 இருந்தால் 5% டேக்ஸ் பே பண்ணுவார். ஃப்ரம் 5,00,000 to 10% இருந்தால் 20% பே பண்ணுவார். அபவுட் 10 lakh இருந்தால் 30% பே பண்ணுவார். நெக்ஸ்ட் ஒரு அசஸி சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அபவ் 60 years to 80 yearsஆக இருந்தால் அப் டு 3 lakh ஒரு இன்கம் இருக்கும்போது அவருக்கு
பே பண்ண வேண்டாம். 3 lakh to 5 lakhனா 5% பே பண்ணுவார். 5 lakh to 10 lakhனா 20% பே பண்ணுவார். அபவுட் 10 lakhனா 30% பே பண்ணுவார். நெக்ஸ்ட் ஒரு அசஸி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால், அபோவ் 80 இயர்ஸாக இருக்கவராக இருந்தால், அப் டு 5 lakh வர நெல் 5 lakhக்குள்ளே இருந்தால் அவர் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். 5 lakh to 10 lakhனா 20%, 10 lakhனா 30%. இதெல்லாம் தான் ஒரு அசஸி டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கும் போது தேவைப்படுற விஷயங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.